அது நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போனோம். ஒன்றை ஷூட்டிங் போது ஏவிஎம்ல வந்து வர்றாரு அந்த ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. ரொம்ப நம்ம கை கொடுங்க ரஜினி, நம்ம படம் சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட் எழுதுக்கங்க அப்படின்னு. சார் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் ஆகலை. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சார் ஷூட்டிங்கா கலைஞர் வந்து வசனம் எழுத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. எனக்கு நெஞ்சில் குண்டு போட்ட மாதிரி இருந்தது. கலைஞர் வசனமா? நான் ஏதோ தமிழ் வந்து ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இது ஒரு மாதிரி தமிழ்னு சொல்லி ஜனங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, நானும் காலத்தை ஓட்டுட்ருக்கேன். இவர் கலைஞர் வசனம் நான் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை சார், கலைஞர் வசனம் எல்லாம் நான் பேச முடியாது, சாரி, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டார். எதுங்க ஒரு வசனம் எழுதுன்னு சொன்னால் லைனில் நிற்கிறாரு, நீங்கள் வந்து வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது? இது வெளியே தெரிஞ்சாலே வந்து பொட்டி டப்பா போகாது. இல்லை நான் சொன்னேன், இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து சாரி, வேணும் தான் நானே வந்து கலைஞர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போங்க, நானே அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சரி வேண்டாம் வெறுப்பா வந்துட்டு சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கியர் பாக்ஸே உடஞ்சி போகும், அந்த மாதிரி கியரெல்லாம் போட்டு கோபாலபுரம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ தான் முதல்ல அந்த கோபாலபுரம் பார்க்குறேன். அந்த படிக்கட்டு மேலே ஏறி நான் போகிறேன். கலைஞரோட உட்காந்துருக்காங்க. வாங்க ரஜினி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த பிறகு நல்லா எழுதிடலாம், கதை கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை சாருன்னு தான் கூப்பிடுறேன். சார் வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். அவர் ஃப்ரெண்டை வந்து நீ கொஞ்சம் கீழே யாருன்னு சொன்னாங்க. சரி ஒரு கீழே இருந்தாங்க. சார் உங்கள் டைலாக் எல்லாம் நான் வந்து எழுத முடியாது, இப்போ என்னாலே வந்து பேச முடியாது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அது வந்து கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது அவர் சிரிச்சார். இல்லை ரஜினி, நான் வந்து சிவாஜின்னு சொன்னால் சிவாஜி மாதிரி எழுதுவேன், அவருக்கு தகுந்த மாதிரி, எம்ஜிஆர் சொன்னால் எம்ஜிஆர் தகுந்த மாதிரி எழுதுவேன், இப்போ நான் உங்கள் படம் பார்த்துருக்கேன், உங்கள் ஸ்டைலில் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன் டக்குன்னு சொல்லி, சார் அது வந்து நம்ம வந்து நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் இதெல்லாம் சில சேஞ்ச் பண்ணுவோம், மாற்றிக்குவோம், சேர்த்துக்குவோம், உங்கள் டைலாகெல்லாம் மாற்ற முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா, நீங்கள் எட்டாவது சுட்டுப்படம் இருப்பீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, அது என்ன மாற்றிக்கங்க, அது என்ன திருக்குறளா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பேச தெரியல. என்னடான்னு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்வங்கதான் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட சொன்னாங்க. கூப்பிட்டு வாயா, ரஜினி சொன்னார் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி சொன்னேன், ஈஸியாக அவர் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லையா, நீ வேறு யாரையாச்சும் எழுதிக்கோ, அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்து அந்த கண்ணாடியில் வந்து என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். பாருங்கள், அது கலைஞர்.